ஹாய் சினிமா லவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் எதிர்வினை. இது ஒரு ஷார்ட் ஃபிலிமா அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மேலே வந்தவங்க தானே. அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம மேடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். மேடின்னா அலைப்பாயுதே மாதவன் இல்லை, அம்பத்தூர் மாதவன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். பொதுவாக அவர் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். ஏன், அவரையே கூட ரெக்கமெண்ட் பண்ணிக்க மாட்டார். இந்த ஷார்ட் ஃபிலிமை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஏதாவது மேட்டர் இருக்கும்ல. இந்த எதிர்வினை படத்தோட கதை என்னென்னா, பழைய கதை தான். ஒரு பணக்கார ஜாதிப்பற்றுள்ள அப்பா, அவருக்கு ஒரு புள்ள. அவன் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போதைப் பொருளை கடத்துறான். அப்படி கடத்தும் போது அதை விட தப்பான ஒரு போலீஸ்கார்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த போலீஸ்காரு அந்த போதை பொருளையும் அந்த பையனையும் ஒரு பத்திரமான இடத்துல பதுக்கி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரெஸ்பெக்டட் சார், உங்கள் பையன் போதை மருந்தை கடத்தும் போது நான் பிடிச்சிட்டேன். இவனை எடுத்து போய் கோர்ட்டில் ஒப்படைச்சா எனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க? அதை விட உங்ககிட்ட பத்திரமா எடுத்து வந்து விட்டா நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்கல்ல அப்படின்னு பேரம் பேசுகிறாரு. அந்த பணக்காரன் வேறு வழி இல்லாமல் 5 கோடி ரூபாய் கொடுக்க ஒத்துக்கிறாரு. அவர்கிட்ட ஜாதி விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பாமல் டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கு அந்த ஜாதி வேலைக்காரன் கோச்சிக்கிறான். அப்போ அந்த பணக்காரு ஜாதி வேலைக்காரன் தோல் மேலே பாசமாக கை போட்டு, இப்போ இந்த டிரைவர் போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தை கொடுக்குறான்னு வை. அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த டிரைவரை போதைப் பொருள் கடத்தின வழக்கில் கைது பண்ணி உள்ளே தள்ளிடுவார். நம்ம பையனை ரிலீஸ் பண்ணிடுவார். அதுக்கு தான் அவனை அனுப்புகிறேன்னு ஒரு மாஸ்டர் பிளானை சொல்கிறாரு. அந்த டிரைவர் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது சொல்லி வச்ச மாதிரி 2 பேர் கார் முன்னால் வந்து விழுறாங்க. சார் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், நாங்கள் போய் தான் ரத்தம் கொடுக்கணும், கொஞ்சம் காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் வாசலில் விட்டுடுங்க சார் அப்படின்னு ஏறிக்கிறாங்க. டிரைவருக்கும் அம்மா ரத்தம் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதனால் காரில் ஏற்றிக்கிறாரு. அந்த 2 பேரும் ஏன் காரில் ஏறினாங்கன்னு எல்கேஜி குழந்தை கூட தெரியும். போகிற வழியில் டிரைவரை அடிச்சு போட்டுட்டு அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த காரு அந்த வழியாக தான் 5 கோடி ரூபாய் பணத்தோடு வருதுன்னு அந்த 2 திருட்டு பசங்களுக்கு எப்படி தெரியும்னா, போதும் இருக்கிறதே 40 நிமிஷம் படம் தான், மொத்த கதையை நீயே சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் இதுக்கு படம் பார்க்கணும் அப்படின்றீங்களா? அதுவும் நியாயம்தான். சிவசங்கர் அப்படின்னு ஒரு புது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆஹா ஓஹோடு இல்லைன்னா கூட ஒரு சஸ்பென்ஸ் படத்தை பார்க்கறதுக்கான ட்விஸ்ட் எல்லாம் வச்சுருக்காரு. டைரக்டர் மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே எதையாவது பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறது தெரியுது. படத்தில் எல்லாருமே ஆம்பளைங்க தான், ஒரு லேடி கேரக்டர் கூட கிடையாது. ஒரே ஒரு அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அதுவும் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்த அம்மா. 40 நிமிஷம் படம், ஒரு லேடி கேரக்டர் கூட இல்லாமல். அதுக்கே கொஞ்சம் பாராட்டணும் போல் இருக்குல்ல. எழுத்தாளர் சுஜாதா அழுத்தம் திருத்தம் ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு நல்ல சிறுகதைனா அது முடியும் போது அங்கே ஒரு ஆரம்பம் இருக்கணும் அப்படின்னு. இந்த ஷார்ட் ஃபிலிமில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுக்கலாம், இல்லை எல்லா பார்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபுல் லென்த் படமாகவும் எடுக்கலாம். படத்தில் டிரைவராக நடித்தவர் நிறைய சிவாஜி படம் பார்ப்பார் போல். எப்படியாவது ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரத்தம் கொடுக்க போகிறோன்னு காரில் ஏறுறவங்க ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு சார் இறங்குறோன்னு இறங்குற இடம் இருக்கு. இந்த தெலுங்கு படங்கள்லாம் 1000 பேரை கொலை பண்ணி ஒரே இடத்துல புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பள்ளத்தாக்காக இருக்குது. மெட்ராஸில் அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கூட லாஜிக்காக இருந்திருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெறும் 40 நிமிஷம் தான், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். படம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை அந்த படத்தோட லிங்க்லேயே போடுங்க. கழுவி ஊற்றுறதுனாலும் ஊற்றுங்க, இல்லை கதையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தில் விவகாரமான டைலாக் ஒன்று இருக்குது. இந்த பூமியில் வாழாத கடவுள்கிட்ட போய் கேட்டால் எது தர்மம்னு அவருக்கு சொல்ல தெரியாது. வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்கிட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான் அவனுக்கு எது தேவையோ அதுதான் தர்மம்னு. ஆனால் இந்த டைலாக் நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்படி பார்த்தா கொலை பண்ணுறவனுக்கு அவன் பண்ணுறது தான் தர்மம், ரேப் பண்ணுறவனுக்கு அவன் பண்ணுறது தான் தர்மம், கொள்ளை அடிக்கிறவனுக்கு அவன் பண்ணுறது தான் தர்மம், இது 3ஐயும் சேர்த்து பண்ணுற சில அரசியல்வாதிகளுக்கு அவங்க பண்ணுறது தான் தர்மம். ஆனால் இந்த டைலாக்கை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தா, தினமும் பர்ஸை திறந்து காசு எடுத்து பெட்ரோல் பங்கில் கொடுத்து பெட்ரோல் போடுற ஒரு சாமானியனுக்கும், மாசானா பீரோவை திறந்து கேஸ் சிலிண்டருக்கு காசு கொடுக்குற ஒரு குடும்ப தலைவிக்கும் தான் அதுங்களோட விலை ஏற்றம் வலிக்கும். ஏதோ ஓசியில் ஒயிட் பெட்ரோலை போட்டுக்கிட்டு விமானத்தில் ஏறி சுற்றிக்கிட்டு இறங்கினா ஃபாரின் காரில் ஏறிக்கிட்டு அதுவும் ஓசி பெட்ரோல் தான். அவங்களுக்கு பெட்ரோல் விலை, கேஸ் விலையோட ஏற்றம் எப்படி வலிக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல.
இந்த டைலாக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டீகோட் பண்ணால் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி போகும் போல். நமக்கு என்ன, அந்த டைலாக் ஆச்சு, டைரக்டர் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.